நம்ம கார்த்திகோட கோவத்த பார்த்து இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஷாக்கிங்ல வந்து இருந்துட்டு இருக்கா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திகோட கோவம் இருந்துட்டு இருக்கு. இவ்ளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம தனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருந்தாரு. ஆனா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு கார்த்திக் எதிர்பார்க்காததுனால தான் அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாந்து போய் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நின்னுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரியா மேலயும் இப்போ அதே மாதிரி முழுசா அதாவது நம்ம கார்த்திக் இருந்துட்டு 100% வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முழு காதலையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. இப்போ பிரியாவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் செம்ம ஷாக் ஆயிடுவாரு. அதாவது ஷாக் ஆயிடுவாரு அப்படின்றத விட, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாரு. நம்ம கார்த்திக் ஃபீல் பண்றத பார்த்து இந்த அஞ்சலி செம்ம அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகும் இல்லையா? நம்மள விட வந்து பார்த்தீங்கன்னா பிரியா மேல அவ்ளோ காதல் வச்சிருக்காரா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்சது எல்லாமே ஓரளவுக்கு பக்காவா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சு தான், கடைசியில பிரியாவ இந்த ஊர விட்டே போக சொன்னாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறமா இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அஞ்சலிய நம்ம கௌதமும், இலக்கியாவும் முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அஞ்சலி திருத்திட்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தா, அஞ்சலியோட சுயரூபம் வெளிய வந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ பிரியா மேல எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு தெரிய வருது. இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ லவ் பண்றாரா? எனக்கு இது சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கலையே! என்ன பண்றது இப்போ? எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாவோட கதைய முடிக்கணும். இந்த கார்த்திக் வந்துட்டு பிரியா அதாவது நம்மளே ஏற்கனவே பிரியாவோட கதைய முடிக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா அவளா காணாம போயிட்டா. காணாம போனவள காணாமயே பண்ணிடணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலியும் பைரவியும் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால அடைய முடியும் இல்லையா? அதனால இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.